இது மரவள்ளி கிழங்கு. நாங்கள் ஏழை கிழங்கு மரவள்ளி கிழங்கு ஒரு 100 பேர் உண்டு. இது நம்ம விலைக்கு தான் வாங்கியிருக்கோம். பாருங்கள், இப்போ நல்ல பீஸ் போடுவோம். திங்க பெண்ணே பார்த்தீங்களா, டமார் டமார் ஒரே போட்டு இப்படி போடணும். அப்புறம் இதை வெட்டிகிட்டு இருப்போம்னா மனுஷன் இப்படி போடணும். சும்மா எல்லாம் வீர பண்ணுன்னு காட்ட வேண்டியதானே. ஏன்னா நம்ம இதை வந்து நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி சர்வபத்தில் நின்னுக்கோ நீ வர்ணம் வர்ணம் வர்ணம். சூப்பர், வெட்டியாச்சா? நல்ல விளையிற கிழங்குன்னா வீர கிழங்குன்னா அப்படி வரும் தொழி. சர 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 ஒட்டுட்டு இருக்குன்னு வைங்களேன், அது வரவே வராது. ஒட்டிட்டு வேகாது, எப்பவுமே வேகாது. அப்புறம் எல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு வருவோமா? இங்கே பல்பு டப்பா, இது பேர் பல்பு டப்பா. சூப்பராக இருக்கா? எல்லாம் சின்ன கிச்சனாக இருக்கவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா, நம்ம மீஷோவில் ஆர்டர் பண்ணி சின்ன கிச்சனுக்கு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். மேலே வந்து ஒரு 6 7 8 9 10 10 15 20 பட்டல் வைக்கலாம். எல்லாம் இதிலே எல்லாமே சீரகம் மிளகு பிடிச்சது இப்போ எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். சின்ன கிச்சனாக இருக்கவங்க வாங்கி இங்கே யூஸ் பண்ணுங்கள். நல்லா பொடிசாக நீட்டாக கட் பண்ணி நடுவில் நரம்பெல்லாம் எடுத்துங்க. அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணிடுவோம். தாளித்து ஈவினிங் காப்பி வீட்டுக்கு சூப்பராக இருக்கும். இதான் தண்ணி சல சல சலன்னு கொதிச்சாச்சு. அள்ளி போடுமா. 2 தண்ணி அலசி, ஏன்னா அப்போ தான் வேக வைக்கிறது. இந்த குழு குழுன்னு ஒரு மாதிரி வரும், அது வராது. நல்லா அலசி வேக வைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். அள்ளி மிக்சியில் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். மஞ்சள் பொடி வத்தல் சுட்டு எடுப்போம். சுட்டு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். பாருங்கள், வத்தல் கேஸில் தான் சுட்டுறோம். இப்போ அடுப்பு எங்கே இருக்குது? யார் வீட்லேயும் அடுப்பு கிடையாது. கேஸில் சுட்டுருவோம். பாருங்கள், இப்போ வத்தல் சுட்டு வச்சுருக்கோம். வாசமாக இருக்கும் வத்தல் சுட்டு போட்டால். அதுக்கு தான் வாசமாக வச்சுருக்கோம். இனிமேல் தேங்காய், திருவின தேங்காய். தண்ணியே ஊற்றக்கூடாது, சும்மா ஒரு சுற்று தான் சுற்றணும். சின்ன சீரகம், வெள்ளைப்பூடு, பூடு, நல்ல நாட்டு பூடு. பாருங்கள், வத்தல், சீரகம், பூடு, தேங்காய் திருவினது, மஞ்சள் பொடி. இங்கே நல்லா வெந்துட்டு கிடக்கு. சூப்பராக நம்ம இப்போ ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பற்றியில் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ மிளகா போட்டால் வேறு டேஸ்ட்டாக இருக்கும், இந்த வத்தல் சுட்டு போட்டால் வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வெந்தி வந்தோடனே நல்லா கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுப்போம். தேவையான அளவு உப்பு, நல்லா கொஞ்சம் பாதி வந்தோடனே உப்பு போட்டுடணும். முழுசாக ஊற்றி அப்போ தான் உப்பு நல்லா பிடிக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வரட்டும். வந்தோடனே தாளித்து எடுக்க வேண்டியதான். நம்ம ஒரு பொறிக்க நீட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி போதும், ரொம்ப எண்ணெய் ஊற்றாண்டாம். கடுகு போடுவோம். கடுகு நல்லா பொடிஞ்ச உடனே பொடிஞ்சிட்டு வச்சுல எண்ணெய் நல்லா சூடாயிட்டு சிம்மில் வச்சு மசாலா தட்டி கிழங்கு எடுத்து போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கிழங்கு எடுத்து போட்டு கிண்டிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். டீ காஃபிக்கெலாம் ஈவினிங் சூப்பராக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ கிளறி விட்டுருவோம். இது சூப்பராக இருக்கா? ஓகே, பாய்.